எதுக்காக இந்த யூடியூப் சேனல்? என்ன காசுக்காக பண்ணியிருப்பான், ஃபேமுக்காக பண்ணியிருப்பான். நீங்க கேட்கலாம், ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த தானே வந்திருக்கும், ஏன் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பத்தி இருக்காது. இவன் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்ன எல்லார மாதிரி தான் வியூஸ் வரும், காசு வரும். பட் எனக்கான ரீசன் அது இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்த போய் ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் இப்போ வந்து ஒரு பர்சன்டா ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அவங்க கேட்கறாங்க, நான் ஏதோ ஒன்று சொல்றேன், அதை அவங்க வந்து கேட்கறாங்க, அதை காது கொடுத்து கேட்கறாங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் தட் ஃபீலிங். ஸோ எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு மீடியமா தெரிஞ்சு, எனக்கு ஒரு நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே, நான் ஒரு 8th 9th படிக்கிறதுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை சேனல் ஆரம்பிக்கணும்ட்டு. இப்போ கூட லாக்டவுன்ல கூட ஒரு கேமிங் சேனல் வச்சிருந்தேன். சும்மா ஒரு 5-6 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் நிப்பாட்டினேன். பிகாஸ் எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. இன்செக்யூரிட்டி மீன்ஸ் கேமரால வீடியோ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை போடுற அளவுக்கு என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாய்ஸும் அவ்வளோக்கா கேட்காது. இப்பெல்லாம் இந்த வீடியோக்காக தான் மைக் ஒருத்தர் ஃப்ரெண்டு இருந்து திருடிட்டு வந்தேன். அவன் பார்த்தானா என்னடா என் மைக் எடுத்துட்டு போறேன்னு கேட்டிருப்பான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் 3rd வீடியோ எதுக்காக போட்டோம்னா, இந்த டாபிக் ஏன் இந்த 3rd வீடியோட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வீடியோல எனக்கு இப்போ கொஞ்சம் கேமரா பார்த்து பேசுறது கொஞ்சம் பழகி இருக்கு. ஸோ அந்த கேமரா ஃபியர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்காக இந்த சேனல் கேட்டீங்கன்னா, மணியான்னு கேட்டா செகண்ட் தான் சொல்லுவேன். எனக்கு இந்த 2 வீடியோ போட்டதுல எனக்கு என்ன பர்சனலா பிடிச்சிருக்குன்னா, எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ற ப்ராசஸே சூப்பரா பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா இதுக்காக உட்காந்து நான் கண்டென்ட் எழுதி, அப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்றதுல இருந்து சரி, அந்த வீடியோ எடிட் பண்றதுல இருந்து சரி, ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்கா ஆனாலுமே சரி, பட் ஐ லைக் த ப்ராசஸ். அதுதான் உண்மையா சொல்லலாம். அதுவும் இல்லாம ஒரு டெட்லைன் எனக்குன்னே நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃப்ரைடே அந்த வீக்குக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். இந்த ஃப்ரீ டைம்ல உட்காந்து இன்ஸ்டா பார்த்து பிரெயின் ராட் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் ஏன்னா வீடியோ மேக் பண்ணி போறது நீங்க சொல்லலாம், சும்மா ஏதோ ஒரு சும்மா ஜாலிக்காக போற மாதிரி இருந்தாலும் ஐ லேர்ன் ஸ்கில் ஃப்ரம் தட். ஏன்னா எடிட்டிங் கத்துக்கிறது வந்து, அது இல்லாம என்னோட ஸ்பீக்கிங் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு எனக்கே கொஞ்சம் தெரியுது. அந்த தம்ப்நெயில் எடிட் பண்றது எல்லாமே ஒரு ஒரு வேல்யூ எனக்கே நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து என்னோட டைம் ஃப்ரீயா இருக்க டைம்னா இதுக்கு நான் டைவர்ட் பண்றப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தோணுது. என்ன ரீசனுக்காக இப்ப சேனல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோசிக்கல என்னடா இத்தனை வருஷம் இல்லாம இப்ப கரெக்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த 2024 தான். ரொம்ப மோசம். இந்த மாசம் ரொம்ப மோசம் மாதிரி தான் அந்த வருஷம் ரொம்ப மோசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு வாங்கிருச்சு கைஸ். செம்ம அடி போட்டு ஒரு அடியும் இடி மாதிரி விழுகுது பாருங்க. சரி செகண்ட் ஹாஃப் ரைட்டு நல்லா போகணும்னு பார்த்துட்டு போனா நம்ம இந்த வருஷம் சிஎஸ்கே ஐபிஎல் டீம் மாதிரி தான். அதுவும் ரொம்ப மோசம். என்ன எந்த பேட்ஸ்மேன் இறக்கிட்டாலும் டக் ஆகுற மாதிரி, நம்ம என்னதான் பண்ணாலும் லைஃப் ஒழுங்காவே போல. ஸோ அந்த ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்லேயே தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நவம்பர் டிசம்பர் லைட்டா தெளிவா வந்து கொஞ்சம் நார்மல் ஆனேன். அப்புறம் ஜனவரில இருந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுட்டே இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்னை வந்து டக்குன்னு கேட்டான், என்னடா சொல்லிக்கிட்டே தான் இருக்க, எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு. ஒண்ணுதான் இந்த ஃபர்ஸ்ட் 2 வீடியோ எக்ஸ்பெரிமெண்டலா போடுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. அவன் சொன்னது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நானும் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கோம், சும்மா வாய் பேச்சா மட்டும் இருந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இந்த மார்ச்ல எடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த 2 வீடியோ சும்மாவது பேருக்காவது போட்டுறோமேன்னு சொல்லிட்டு பேருக்காக தான் போட்டிருக்கேன். சொல்ல போனா அதுல வாய்ஸ் எதுவும் ஒழுங்காக கேட்டிருக்காது, எடிட்டிங்கும் ஓரளவு தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி போட்டேன். பட் ஆனா இப்போ எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் வர வீடியோலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நம்ம சேனல் எதை பத்தி ஃபோக்கஸ், நம்ம சேனலோட கண்டென்ட் எதை பத்தி போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ட்ரியோ இல்லை ஃபேக்ட்ஸ் அதை பத்தியானு கேட்டீங்கன்னா தெரியல. எனக்கு வந்து டக்குன்னு யோசிச்சப்ப டக்குன்னு இந்த மிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸோ அதனால அதை எடுத்து ஒரு 2 வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருவோம், அப்லோட் பண்ணிடுவோம் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோலாம் கொஞ்சம் ரேண்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை 1 month ஒரு வீடியோ அப்லோட் பண்ண பாக்குறேன். ஃபேக்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னா, வீக்லி 1 வீடியோ போற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரைடே வந்துடும் மோஸ்ட் ப்ராபப்ளி. அப்படி வரலன்னா சாட்டர்டே சண்டே அப்லோட் பண்ணிடுவேன் ஏதாவது ஒன்று பண்ணி. ரொம்ப முடியாத சுச்சுவேஷன்னா பாக்குறேன். ஆனா உங்களுக்கு வீக்லி 1 வீடியோ எப்படியாவது உங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட டெலிவரி பண்ண பாக்குறேன்.
இந்த வீடியோவில் வந்து இதை தான் கவர் பண்ண நினச்சேன். ஸோ எதுக்காக நான் இந்த யூடியூப்பு ஏன் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கேன் அதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா வியூவர்ஸும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, இந்த இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம சேனலுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிறத நான் செய்ய தான் போகிறேன். நீங்கள் தான் எனக்கு வந்து சொல்லணும். ஒரு விஷயமும் நீங்கள் சொன்னால் தான் நான் செய்வேன். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான். ஸோ அன்டில் தென் பை.